ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது கோயில் திருவொற்றியூர்ல இருக்கிற வடிவுடையம்மன் கோயில். 1000 வருஷம் பழமையான கோயில் இது. அம்பாள் இங்க ஞான சக்தியா இருக்கிறாங்க. 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுல போய் பார்க்கலாம். வடிவுடையம்மன் சமேத தியாகராஜ சுவாமி கோயில். இங்க இருக்கிற வட்டப்பாறை அம்மன் சன்னதி ஆதிசங்கரால் சாந்தப்படுத்தப்பட்டு அம்மன் அழகாக நமக்கு காட்சி தராங்க. இங்க இருக்கிற வடிவுடையம்மன் பேருக்கு ஏற்றார் போல் நல்ல வடிவமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்க இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் சுயம்புலிங்கம். இங்க நிறைய லிங்கங்கள் இருக்கு. கோயில் சுத்திய நிறைய லிங்கங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் இருக்கு. 63 நாயன்மார்களுக்கும் இந்த சிலைகள் இருக்கு. 4வரில் ஒருவரான கருதப்படும் சுந்தரருக்கு இங்க சிவபெருமானே திருமணம் செஞ்சு வச்சதா சொல்றாங்க, புராணங்கள் சொல்லுது. திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜர் கோயில் மாதிரி இங்க திருவொற்றியூர்லயும் தியாகராஜ கோயில் இருக்கு. இது அனுமன் சன்னதி. ஆதிபுரீஸ்வரர் சுயம்புலிங்கம். வட்டப்பாறை அம்மன் காளி வடிவத்தில் அம்மன். திருவொற்றியூர் ஒற்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மகத்தன்று சுந்தரரோட திருக்கல்யாணம் நடைபெற்றது. இங்க அடியாருக்காக சிவனே தூதராக சென்று சுந்தரின் திருமணத்தை நடத்தி வைத்ததாக புராணங்கள் சொல்லுது. ஆதி காலத்துல பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்துக்கு அப்புறம் பிரம்மன் உலகை படைக்க நினைக்கும் போது சிவபெருமான் தன்னோட சக்தியால வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தினால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அந்த வெப்ப நீர் கோல வடிவத்தில் ஒரு மகிழ மரத்தடியில் சுயம்பலிங்கமாக தோன்றியது. பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் என்று பெயரிடப்பட்டது. இது நந்தவனேஸ்வரர் சந்நிதி. வைரவர் சந்நிதி. இந்த வைரவர் வைரவருக்கு தங்க காப்பு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. தெப்பக்குளம். பத்தாம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இந்த ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோயில். இங்க ஆதிபுரீஸ்வரர் ஒரு சந்நிதி, தியாகராஜர் ஒரு சந்நிதி,
திருவொற்றீஸ்வரர் ஒரு சந்நிதி ஆகிய பெயர்கள்ல நிறைய சிவலிங்கங்கள் நிறைய இருக்கு. இது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மை. இந்த கோயிலோட தலவிருட்சமா அத்தி மரமும் மகிழ மரமும் இருக்கு. இங்க உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம் சிவஸ்தலம். பட்டினத்தார் பலமுறை வந்தும் இங்க வந்துதான் முக்தி அடைஞ்சார். 3 அம்பாள் இருக்காங்க. வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், திருவுடையம்மன். வடிவுடையம்மன் மட்டும்தான் திருவெற்றியூர்ல இருக்கிறாங்க. மற்ற 2 அம்மனும் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. சென்னையில திருமுல்லை வாயில்ல ஒரு அம்மனும், மீஞ்சூர்ல ஒரு அம்மனும் இருக்கிறாங்க. இந்த 3 அம்மனும் முக்கோண வடிவத்துல சென்னையில அமைஞ்சிருக்கு. பிரசாதம் புளியோதரை கொடுத்தாங்க இங்க. இது உற்சவர் அம்மன். சூரியன் சந்நிதி, 4 சந்நிதி இருக்குங்க. இதுதான் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய லிங்கங்கள் இங்க இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. அவங்கவுங்களுக்கு உள்ள நட்சத்திரங்களை உள்ள லிங்கங்களை வணங்குவது ரொம்ப சிறப்பு. நிறைய இங்க அவங்கவுங்களுக்குள்ள லிங்கங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபட்டுட்டு போறாங்க. இங்க ஒரு ஆகாச லிங்கம் இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கும்.
ஜம்புகேஸ்வரர், நாகலிங்கம், காளகஸ்தீஸ்வரர், ஏகபாதமூர்த்தி, குழந்தை ஈஸ்வரர், சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அடுத்து முருகர் சந்நிதி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.